அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பெரியாருடைய சிந்தனைகளில் உருவானது ஜாதி ஒழிப்பு போராட்டம். சமுதாயத்திலிருந்து ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெரியார் பல விஷயங்களை முன்னெடுத்து அந்த இயக்கத்தை, திராவிடர் கழகத்தை தோற்றுவிச்சு வழி நடத்த ஆரம்பித்த பிறகு பெரியாருடைய கருத்துக்களை பின்பற்ற மாதிரி ஒரு நடிப்பு நாடகத்தை, எப்படி நாடக காதல்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த சாதிக்கார பயலுகெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு சங்கம், தனித்தனியாக சங்கங்களை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு பெரியார் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கிறானுங்க. சாதி மறுப்பு படுகொலை, அதாவது அடுத்த சாதியில் என்னுடைய பெண்ணை ஏண்டா திருமணம் பண்ண இழுத்துட்டு போய் அப்படின்னு போட்டு அவனை போய் வெட்டுறது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட படுகொலைகள் நடந்து போச்சு. அதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதிக்கு தன்னுடைய ஜாதிக்கு அப்படின்ட்டு, தன்னுடைய ஜாதியை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு பைத்தியகார பயலுகெல்லாம் சேர்ந்து சங்கம், கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அந்த அறியாமையில் இருக்கிற அந்த மக்களை ஒன்று திரட்டி வன்மங்களை தூண்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுங்கடாங்கிற மாதிரி சங்கங்களை தோற்றுவிச்சு பெரியார் சொன்னது ஜாதி முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும், எல்லாம் சமம்னு. இவனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கிறானுங்க, ஜாதியை நிலைநிறுத்திட்டு தானே இருக்கிறானுங்க. இந்த இடஒதுக்கீடே ஜாதியை உறுதிப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அப்போ அரசாங்கமே வெளி விதுங்கி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட்டு வங்கிக்காக இதை தொடர்ந்து நடைமுறையில் வச்சிட்ருக்குறாங்க. பெரியார் சொன்னது என்ன, பார்ப்பனம் ஜாதியை இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டான் அவனுடைய வசதிக்காக அப்படின்னு சொல்லி, சாதி மட்டும் நீங்கள் பார்ப்பனனை தவிர மற்ற எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே ஜாதி, மனித ஜாதியாக இருக்கணுன்ட்டு பெரியார் சொன்னது. இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, பெரியார் சொன்னதுக்கு பெரியாருக்கு நல்லா அல்வா கொடுத்துட்டு அந்த ஜாதியை இன்றைக்கி வரைக்கும் வளர்த்தி வச்சுக்கிட்டு தனித்தனியாக பிரித்து இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நான் தாழ்ந்த ஜாதியாக இருக்கிறேன், ஆனால் என்னை மதிக்கணும். என்னுடைய ஜாதி இவ்வளோ நாளாக தாழ்ந்த ஜாதியாக சொல்லப்பட்டு வந்திருக்குது காலங்காலமாக. அதை நான் இன்னும் வச்சுக்குவேன், என்னுடைய ஜாதி தாழ்ந்த ஜாதி தான், ஆனால் நீ என்னைய சரிசமமாக நடத்தணும். இது என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு சிந்தனையால் இருக்குது. கேட்டால் அம்பேத்கரை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றானுங்க. அப்புறம் எங்கேயோ இருக்கிற நாட்டில் இருக்கிற சேக்குவாரான்ட்டு எவனோ ஒருத்தன், அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றானுங்க. இங்கே எவனோ சொன்னதையெல்லாம் இழுத்துட்டு வர்றானுங்க. பெரியார் சொன்னதுக்கு ஆப்போசிட்டில் அத்தனையும் செஞ்சுட்டு வர்றானுங்க. பார்ப்பனனை விட மோசமான ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கி ஜாதி கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறவனுங்க அயோக்கிய பயலுக அத்தனை பேர் சேர்ந்து பார்ப்பனனுக்கு ப்ராக்சியாக தான் செயல்பட்டுட்டு வர்றானுங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பூரா திருட்டு பயலுக. பெரியாருடைய கொள்கை எங்கே உண்மையாகி போயிருமோன்ட்டு பதறி போய் தான் இப்படி இருக்கிறானுங்க. எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்ருக்கிறானுங்க. இல்லைன்னா ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு வை, நமக்கு வயிற்று பொழப்பு, அந்த ஈன பொழப்பு கிடைக்காம போயிடும். எப்படி இவனுங்களெல்லாம் தலைவர்களையெல்லாம் இந்த அந்தந்த ஜாதிக்காரனுங்க நம்புறானுங்கன்னே தெரியல. நம்ம சரிசமமாக ஆகணும்னா முதல்ல கீழ் ஜாதி, அந்த ஜாதி பெயர்களே முற்றிலும் அழித்து முற்றிலும் ஒழித்தால் தானே அது ஒரே மனித ஜாதி ஆகும். அப்புறம் எல்லாம் ஈக்குவாலிட்டி வரும். பொருளாதார அடிப்படையில் தான் வேணால் பேதங்கள் இருக்கலாம். இதை மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன அறிவுன்னு இது, அதுதான் சொல்கிறேன். தமிழ் இனம்ங்கிறது ஒரு அறிவு கட்ட இனம். இந்தியாவில் வேறு மற்ற ஸ்டேட்டுகளெல்லாம் ஏதோ ஜாதி இருந்துட்டு போகட்டும். நம்ம சர்டிஃபிகேட்டில் ஜாதி போடுறது முதல்ல நீக்கணும். கவர்மெண்ட்டு ஆட்சிக்கு வரவனுக்கு அந்த ஜாதிக்காரங்களை வச்சு ஆட்சிக்கு வர்றதுனால ஒன்றும் பண்ண முடியறது இல்லையோ. இப்போ பார்ப்பனனை புறக்கணித்து அந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் மேலாம் இருந்ததுன்னு சொன்னதையெல்லாம் பொய்யாக்கி ஏறக்குறைய 50 வருடங்கள் ஆகிப்போச்சு. அப்போ இந்த 50 வருஷத்தில் ஜாதி முற்றிலுமாக ஒழிஞ்சிருக்கணும்ல, பார்ப்பனம் செஞ்சது தப்பு அப்படின்னா. அதில் அப்போ இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் தமிழர்களுக்குள்ளே சண்டையே போட்டுக்க மாட்டானுங்க. தமிழ்
நாட்டில் இருக்கிற ஜாதிக்காரனுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கவே மாட்டானுங்க பார்ப்பனங்காலத்தில். இவனுங்கள கட்சி அதை பயன்படுத்தி ஜாதி சங்கம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து வச்சவரை தானே இவ்வளவு கொடூரங்கள் நடந்துகிட்ருக்குது. கேட்டோம்னா அம்பிகாவதி காலத்துலேயே நடந்துன்ட்டு கதை சரடு கதை விட்டுட்ருப்பானுங்க திருட்டு பயலுக. இப்போ திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்கள மலத்தை தின்னு ஓட்டு உயிர் வாழ்கிறாங்களா அப்படின்ட்டு தெரியல. எப்படி இந்த மாதிரி ஜாதிகளுக்கு தலைவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்ருக்குறானுங்க. இந்த ஆட்சியை கண்டிக்காமல் எப்படியெல்லாம் இந்த இப்போ ஆண்களும் பெண்களும் வக்கீலுக்கு படிச்சுட்டு பெரிய பெரிய பெண்மணிகள் தன்னை அறிவாளிகளாக சொல்லிட்டு உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்ப்பனனை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்பனம் இப்போ ஜாதியை பிரித்து வச்சுருக்கிறான். இந்த காலகட்டத்தில் அவன் சங்கம் வச்சுக்கிட்டு ஜாதியை பிரித்து வச்சுருக்கிறானோ அவனைத்தானே செருப்பை கழட்டி அடிக்கணும். அதை விட்டு போட்டு பார்ப்பனை இன்னும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அருள்மொழின்னு ஒரு பொம்பளை, கொஞ்சம் கூட ஒரு சுய சிந்தனை இல்லாத பெண்மணியாக இருக்கிற நீ. அந்த பெண்மணியினுடைய முகத்தை நல்லா உற்று பார்த்தீங்கன்னா வயசானதுனால இல்லை, ஒரு குற்ற உணர்வு, ஒரு சலிப்புணர்வு, நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியுது. எல்லாம் பேசும்போது இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. எதுக்காக மனசாட்சி அடகு வச்சுட்டு இன்னும் பார்ப்பனனை திட்டிகிட்டு இருக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த பெண்மணியை பற்றி நான் சொல்கிறேன். என்ன பொம்பளை நீன்னு தானே கேட்கணும். இப்போ இருக்கிற ஜாதியை வளர்க்குறது யார்? அவங்கள தானே பேசணும். இப்படி வயிறு வளர்த்து சோறு தின்னு இந்த உடம்பை வளர்த்தி உயிர் வாழ்ந்து போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான் ஒருத்தன். அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இந்த மாதிரி மனிதர்களை பிரித்து வச்சு அதன் மூலமாக மக்களை ஒருத்தனுக்கு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாகிற மாதிரி செஞ்சுட்டு இவனுக்கெல்லாம் தலைவனு நாட்டுக்குள்ளே உலாத்திட்டு இருக்கிறானு. நம்ம மக்கள் முட்டாளாக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. வந்தேரின்னு தெலுங்குக்காரனை, கன்னடத்துக்காரனை, மலையாளத்துக்காரனை எல்லாம் பேசி பேசி பார்த்தானுங்க. அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி தமிழ் இனம் மாதிரி அறிவு கெட்ட இனம் இல்லை. அதனால் போங்கடா உங்களை பற்றி தெரியும் அப்படின்ட்டு அவனுங்க இதிலெல்லாம் தலையிடுறதில்லை. இந்த மாதிரி ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு வச்சுக்கிட்டு சண்டையை போடுறது யார்? இப்போ நடந்திருக்கிற படுகொலைகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் மொழியாக கொண்ட ஜாதிக்கார பயலுக்கு தான். அப்போ யார் கிறுக்கு பயலுக அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழன்னு சொல்லிட்டா பத்தாது, தமிழன் தான் இந்த மாதிரி கேன பயலுகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த தூண்டுதலுக்கெல்லாம் உட்பட்டு ஒரு 2-4 ஜாதி கட்சிக்கு பெருசாக தமிழ்நாட்டுக்குள்ளே உலாத்திட்டு இருக்குது. 4மே தாய்மொழி தமிழ் தானே. அடிப்படை அறிவு வேண்டாமாடா உங்களுக்கெல்லாம்? நான் தெரியாமல் கேட்குறேன். இதில் எங்கேயாவது தெலுங்கம் வர்றானா, கன்னடத்துக்காரன் வர்றானா, மலையாளத்துக்காரன் வர்றானா, இல்லை இந்த சேட்டுங்கிறாங்களே இந்திக்காரன் வர்றானா? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த 4 பெரிய கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு சாகுறானுங்க பைத்தியகார பயலுங்க. இந்த 4மே தாய்மொழி தமிழ். அப்போ கேன கிற்கனுங்க எவனுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதில்ல. இதை கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றின்ட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அடிப்படையில் எந்த ஒரு அறிவும் இல்லாத இனம்தான் தமிழ் இனம் அப்படிங்கிறத இன்னும் நிரூபிச்சிட்ருக்கிறீங்க. அப்புறம் பெரியார் சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டாக ஏன்டா நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெரியார் தெலுங்கனாமா, இவனுக்கெல்லாம் தமிழனுங்களாமா. எந்த உறுப்பில் தமிழ் தெலுங்குன்னெல்லாம் உடம்புல எழுதியிருக்குதுன்ட்டு கொஞ்சம் எடுத்து காமிச்சா போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். பைத்தியகார பயலுக. இந்த பைத்தியகார தமிழ் இனத்தை எப்படி எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க. எல்லாம் வெளி மொழி தலைவர்கள் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. தமிழன் தான் தமிழனை ஆளணும்னு ஓட்டு பல பைத்தியக்காரனுக்கு கிளம்பி இப்படி மக்களை பிரித்து வச்சு நாசம் பண்ணிகிட்ருக்கிறானு. இது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. மற்ற மொழிக்காரனுங்க இந்த கேனத்தனத்தை பார்த்து நம்மட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா, இந்த இனம் கொஞ்சம் தான் இருக்குது, மைனாரிட்டியாக தான் இருக்குது, அதையும் அழித்து ஒருத்தர் வெட்டிட்டு சேர்த்திங்கன்னா அந்த தமிழ் இனம்ங்கிறது ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடும். அப்புறம் மற்ற மொழிக்காரனுங்கெல்லாம் உட்காந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் கிறுக்கணுக எல்லாருமே இருக்கிறீங்க. நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி சாராயத்தை குடிச்சிட்டு வேற படுத்துக்கிறீங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க? உங்கள் இனம் அழிஞ்சிட்ருக்குதுடா, உங்கள் இனத்தை வச்சு
எல்லாம் பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி இந்த மரமண்டைகளுக்கு புரிய வைக்கிறதுன்ட்டு பல தலைவர்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் நடக்கல. இந்த பைத்தியக்கார பயலுகளை தலைவராக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திருட்டு பயலுக பூரான் இந்த 4 கட்சி தலைவனுங்களும் திருட்டு பயலுக. அவனுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிட்டு செத்துக்கிட்டு கிடைக்கிறீங்க. ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டியது தன்னுடைய ஜாதி கட்சியிலிருந்து முதல்ல ஜாதி சங்கத்திலிருந்து விலகிடணும். இவனுக்கு திருட்டு பயலுக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் சரிசமமாயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குமா ஒழிய இப்படி வச்சுக்கிட்டு நான் தாழ்ந்த ஜாதியாக தான் உயர் ஜாதிக்காரன் மதிக்கணும்னு அது என்ன ஒரு அடிப்படையில் சித்தாந்தமே தவறு இல்லையா? அதனால் இளைஞர்களே புரிஞ்சுக்குங்க. இந்த திருட்டு பயல்களை நம்பி அந்த ஜாதி கட்சி சங்கத்திலலாம் இருக்காதீங்க. உடனே அதை வெளியில் வந்துடுங்க, சீட்டை கிழித்து வீசி போட்டு. அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லைன்னா கூடிய விரைவில் வந்து இது தமிழ் இனம் வந்து சர்வநாசமாகி போயிடும். இந்த திருட்டு பயல்களை நம்பி பின்னாடி போகாதீங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். சரி, இந்த கட்சியிலேருந்து வந்து வேறு எந்த கட்சிக்கு போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புவீங்க. எந்த கட்சி எல்லா ஜாதியும் அரவணைச்சு போகுதோ அந்த கட்சி 2, 3 இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து அதில் போய் வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தானே. அப்போ வந்து ஓட்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். மற்றபடி நம்ம ஜாதி அடையாளங்களை வந்து அழிச்சிடணும். அதை வச்சுக்கிட்டெல்லாம் வாழ்க்கையில் சரிசமமாக வாழவே முடியாது. நீ வந்து தாழ்ந்தவனாக இருந்தீங்கன்னா ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கத்தான் செய்வான். உன்னை நீ தாழ்ந்தவன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து உயர்ந்தவன் அவன் சொல்லிக்குவான். இது எப்போ தீரும் இந்த பிரச்சனை? ஒருபோதும் மனித இனம் வந்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது தீரவே தீராது. அப்போ வந்து அந்த உயர் ஜாதின்னு தன்னை நினச்சிக்கிறவங்க, தாழ்ந்த ஜாதின்னு தன்னை நினச்சிக்கிற எல்லாருமே வந்து இந்த ஜாதியிலேருந்து வெளியில் வந்தால் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்ட்டு சொல்லி இந்த பைத்தியக்காரனுங்களெல்லாம் நம்பாதீங்கன்ட்டு அடித்து திரும்ப திரும்ப சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.